வெல்கம் டு STK Maths 2.0 யூடியூப் சேனல். தீர்க்க சால்வ் அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்குல்லையே, அந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். 5x + 2 இன்ட்டு 3x + 2 = 11. இப்போது இது நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். என்ன செய்யணும்னா, இந்த 5xஐ எடுத்துக்கிட்டு இந்த முழு ப்ராக்கெட்டை மல்டிபிள் பண்ணணும். 3x + 2. அதுக்கடுத்து இந்த +2ஐ எடுத்துக்கிட்டு இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை மல்டிபிள் பண்ணணும். 3x + 2 = 11. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 5 3s are 15, x into x x² ப்ளஸ் 5 2s are 10, இந்த x அப்படியே வந்துடும். அதாவது 5x 2ஐ மல்டிபிள் பண்ணால் 10x ப்ளஸ் 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 2 3s are 6x, 2 3x மல்டிபிள் பண்ணால் 6x ப்ளஸ் 2 2s are 4. இந்த இடத்துல ப்ளஸ் 11 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. -11 = 0. இப்போது 5x², 10x 6x ரெண்டுக்கும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு பாருங்க 16x ப்ளஸ் 4 -11 டிஃப்ரெண்ட் சைன். டிஃப்ரென்ஸ் வேறு சைன் இல்லையா? அப்போது நம்ம கழிக்கணும். 11ல் 4 கழிச்சா 7. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. அப்போ -7 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாம், அப்படிலாம் ஃபார்முலாவும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், காரணிப்படுத்துறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், காரணிப்படுத்துனா என்ன செய்யணும்னா, இந்த x² கீழ் 15ஐயும் இந்த மாறிலி உறுப்பு -7ஐயும் பெருக்கணும். ரெண்டையும் பெருக்கணும். என்ன வரும் பாருங்கள், -105. 17 ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸ் 17 105. இந்த எக்ஸோட கீழ் 16. அதாவது இரண்டு எண்களை பெருக்கும்போது நமக்கு -105 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 16 வரணும். அப்போ எந்த நம்பர் கரெக்டாக இருக்கும்னா 21 × 5. பாருங்கள், இந்த இடத்துல எங்கே இருக்குது பாருங்க, நமக்கு என்ன வரணும், +16 வரணும். அப்போ மைனஸ் எதுக்கு கொடுக்கறது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5க்கு மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு +16 வரும். 21க்கு மைனஸ் கொடுத்தா நமக்கு என்ன வரும், -16 வரும். நமக்கு என்ன வேணும், +16 வேணும். அப்போ எதுக்கு மைனஸ் கொடுக்கணும், 5க்கு தான் மைனஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், +ஐ மைனஸ் பண்ணால் -, 21 105 வந்துருச்சு. 21ல் 5 கழிச்சா 16 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இதுதான் நமக்கு தேவையான இது காரணிகள். சரியா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த x² டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த x² டேர்மில் இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயரை விட்டுட்டு இந்த 15x இருக்கு பாருங்கள், இதை அப்படியே எடுத்து இங்கே கொண்டு வந்து எழுதணும். இந்த இடத்துல 15x, இங்கேயும் 15x. இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 5 5, 3 5 15. இந்த இடத்துல 3 ஆயிப்பாடு பாருங்கள், 7 3 21, 5 3 15. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து எழுத போகிறதா ரொம்ப ரொம்ப இங்கே கீழேருந்து எழுதணும். 5x + 7 அந்த சைனோட எழுதணும். +7 இன்ட்டு 3x -1 = 0. சரியா? நம்ம இதை பெருக்கணும்னா நமக்கு இந்த சமன்பாடே வந்துடும். இப்போது இதை தனித்தனியாக பிரிக்க போகிறோம். எப்படி? 5x + 7 = 0. இந்த காரணி 0க்கு சமப்படுத்திக்கலாம். அல்லது இங்கே 3x -1 = 0. இப்போ ஒவ்வொன்றா சுருக்கமாக பாருங்கள். 5x +7, இங்கே வந்தால் -7, x -7, இந்த 5 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இது ஒரு எக்ஸோட மதிப்பு. அடுத்து இங்கே பாருங்கள், 3x -1, இங்கே வந்தால் +1. அப்போ x = 1/, இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இது ஒரு எக்ஸோட மதிப்பு. 2 மதிப்புகள். therefore எழுதிக்கலாமா, x -7/5 அல்லது 1/3. This is a required answer. That's all. Thank you.